பாகிஸ்தானில் ராணுவ நிலைகள் மீது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்த மாட்டோம், பயங்கரவாதிகளின் உட்கட்டமைப்பு மீது மட்டுமே தாக்குதலை நடத்தவுள்ளோம் என்று ஆபரேஷன் சிந்தூரை துவங்கும் போது அந்நாட்டுக்கு தகவல் கொடுத்ததாக செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. At the start of the operation, we had sent a message to Pakistan saying we are striking at terrorist infrastructure. We are not striking at the military. So the military has an option of standing out and not interfering in this process. They chose not to take that good advice. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து பல கிலோமீட்டர் தூரம் தொலைவில் உள்ள பகல்காமிற்கு வந்து 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் மத்திய உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரிக்காதது குறித்து பரவலாக விமர்சனங்கள் எழுந்தன. இதை மத்திய உளவுத்துறையின் தோல்வி என்றும் சிலர் விமர்சித்தனர். என சர்வ வசதிகளையும் பாகிஸ்தான் செய்து தருவதாக இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்த உள்ளோம் என்று முன்கூட்டியே பாகிஸ்தானிடம் இந்தியா தெரிவித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருப்பது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகுத்திருக்கிறது. தாக்குதலை முன்கூட்டியே இந்தியா தெரிவித்ததால் இந்த தகவலை பாகிஸ்தான் சொல்லி பயங்கரவாதிகளை தப்ப வைத்திருக்காதா என்ற சந்தேகத்தை கிளப்புகின்றனர். அதேபோல இந்திய ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை வீழ்த்தவும் பாகிஸ்தானுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் சண்டை விஷயத்தில் கட்சி பேதங்கள் இன்றி இந்தியாவே மத்திய அரசின் பக்கம் இருந்து வரும் நிலையில் தாக்குதல் குறித்து பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்தது பயங்கரவாதிகளை காப்பாற்றும் வகையில் அமைந்திருப்பதாகவும் இந்திய இறையாண்மையை மீறும் செயல் எனவும் விமர்சிக்கின்றனர். இந்த நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கரின் பேச்சை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தாக்குதல் குறித்து பாகிஸ்தானிடம் முன்கூட்டியே தெரிவித்ததை வெளியுறவுத்துறை அமைச்சரே பொதுவெளியில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் இதை யார் அங்கீகரித்தது, இதனால் நம் நாட்டின் விமானப்படை விமானங்கள் எத்தனையை இழந்தோம் என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டிருக்கிறார். பாகிஸ்தானிடம் முன்கூட்டியே தகவல் தெரிவித்தது குற்றம் என்றும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். அமைச்சர் ஜெய்சங்கரின் பேச்சு வீடியோ ஆதாரங்களோடு உள்ள நிலையில் அதை மத்திய அரசு மறுத்திருக்கிறது. ஜெய்சங்கரின் பேச்சை எழுத்து வடிவில் பதிவிட்டிருந்த பதிவை சுட்டிக்காட்டியிருக்கும் மத்திய அரசின் உண்மை சரிபார்க்கும் குழு ஜெய்சங்கர் கூறியதாக சொல்லப்படும் கருத்து தவறாக வழிநடத்துவது போல் உள்ளது என தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் ஜெய்சங்கர் பேட்டியளித்த வீடியோவில் அவர் கூறிய கருத்து தெளிவாக உள்ளதால் இந்திய இறையாண்மையை மீறிய செயலுக்காக அவரை உடனடியாக அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் பயங்கரவாதிகளை ஒழிக்க மத்திய அரசு எடுத்த ஆயுத தாக்குதலுக்கு கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றாக இருந்து வலு சேர்த்தனர். நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகள் மத்திய அரசின் முடிவுக்கு சமரசமின்றி ஆதரித்து வலு சேர்க்கிறதோ அதே போலத்தான் இந்த விஷயத்தில் அவர்கள் வைக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உளவுத்துறை முறையாக தகவல் தெரிவிக்கவில்லையா? இந்தியா சொன்ன தகவல்களை பயங்கரவாதிகளுக்கு மடைமாற்றியதா பாகிஸ்தான்? இதற்கெல்லாம் சிறப்பு நாடாளுமன்றமும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை உள்ளடக்கிய பிரதமர் தலைமையிலான கூட்டமே தெளிவுபடுத்தும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் மத்திய அரசு முறையாக பதிலளிக்காத வரை பாகிஸ்தான் மீதான தாக்குதலில் விமர்சனங்களும் எழுந்து கொண்டேதான் இருக்கும்.